Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். பறவைகள் இயற்கையின் வண்ணமயமான அதிசயம். அது உலகத்திலேயே சொக்கி போகிற அழகு என்னன்னா வண்ணமயமான பறவைகள் தான் பார்க்குறதுக்கே உலகத்தில் அவ்வளோ அழகான ஒரு இதாக நம்ம நினைக்கலாம். அப்புறம் பல பறவைகள் வானத்தில் வானவில் போல சிறகுகளை பிரகாசமான சிறகுகளை வச்சுக்கிட்டு அழகாக பறக்கும்போது அது அழகுக்காக மட்டுமல்ல, உயிர் வாழவுமே நம்ம துணையை ஈர்க்கவுமே அது உதவுது. சிட்டுக்குருவி. இன்றைக்கி நம்ம சிட்டுக்குருவியை பற்றிய மேற்கொண்டு சில தகவல்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். ஏற்கனவே சிட்டுக்குருவி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் மேற்கொண்டு பகிர்ந்துக்கிற போகிறோம். மனிதர்களின் ரொம்ப நாளாக இருக்கிற துணை சிட்டுக்குருவி. இதோட வாழ்நாள் 13 ஆண்டுகள் இதோட வாழ்நாள் இருக்குது. இது நம் வீடுகளில் பாதுகாப்பான இடத்துல கூடு கட்டி வசிக்கும். இது மரத்தில் கூடு கட்டுனா அதனுடைய முட்டையும் குஞ்சுகளையும் அதோட வேற பெரிய பறவைகள் எடுத்து சாப்பிட்ரும். அதனால் அது மரங்களில் கூடு கட்டாது. பெரும்பாலும் கூரை வீடு, ஓட்டு வீடு இந்த மாதிரி மிந்திலாம் அதிகமாக இருந்தது. அந்த கூரை வீட்டோட கட்டைகளுக்கு இடையில் குருவி கூடு கட்டும். இப்போ பூரா காங்கிரீட்டு வீடுகள் ஆயிடுச்சு. அது அவங்களுக்கு இதுகளுக்கு கூடு கட்டுறதுக்கு வசதியாக இல்லை. அதனால் அது காடுகள், அதனால் அது வேறு இடங்களை தேடி போக ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது செல்ஃபோன் கோபுரம் மட்டுமே சிட்டுக்குருவியோட அழிவுக்கு காரணம் கிடையாது. மிந்தி காடுகளில், வயல்வெளிகளில் மரங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ மரங்களும் அதிகம் கிடையாது. அப்புறம் மிந்தி வயல்கள்லாம் நம்ம சாக்கு மூட்டைகளில் தானியங்களை சேர்த்து வைப்போம், குருவி கொத்தி சாப்பிடும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. வீடுகளில் அரிசி இதெல்லாம் செதறி கிடக்கும், மேலே மாடியில், மொட்டை மாடியில் காய வைக்க. அதனால் அதுக்கு உணவு கிடைச்சது. இப்போ அந்த மாதிரி அதுகளுக்கு உணவு கிடைக்கிறது இல்லை. ரெண்டாவது, மிந்தி அந்த காலத்தில் சிட்டுக்குருவி கூடு கட்டுறதுக்கு பரண், மச்சு, மறைவிடமாக இருந்தது. தோட்டம் இருக்கும், அதில் நீர்நிலை, தண்ணி எல்லாமே இருக்கும். அது உணவுக்காக எப்பயுமே ரொம்ப நீண்ட தூரம் போகாது. அது இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே எல்லாமே இருக்கிற மாதிரி அது பார்த்துக்கிடும். அப்புறம் இது காகத்துக்கு அடுத்து மனுஷனுக்கு நல்ல அறிமுகமான பறவை சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி வீடுகளில் வசித்தாவே குடும்பம் ஆலமரம் போல் விருத்தி அடையும்னு சொல்லுவாங்க. குழந்தை பேரு, சிட்டுக்குருவி கூடு கட்டுனாவே குழந்தை பேற்றுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் சிட்டுக்குருவிகள்
முட்டையிட்டு தான் குஞ்சு பொரிக்கும். முட்டை வந்து ஒரு 5 அல்லது 6 முட்டைகள் வரையும் அது இடும். முட்டையில் இருந்து குஞ்சு வெளியே வந்த பிறகு அது வந்து தாயிட்ட இருந்து புழு பூச்சி புரதமிக்க உணவு போன்ற இதை சாப்பிட்டு அது வளரும். நல்ல வளர்ச்சி அடைஞ்ச பிறகு 16 நாள் கழித்து கூட்டை விட்டு வெளியேறும். பிறகு கொஞ்ச நாள் அது அப்படி அம்மா கூட போகும். அப்புறம் தனியாக அது வாழ பழகிக்கிடும். நம்ம பறவைகளை பார்த்து தான் நம்ம நல்லா பழகிக்கிடணும். அதுக வந்து அதுகளுக்கு தேவையானதை அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிடும். அதிகமாக சாப்பிடவும் செய்யாது.